நான் இருக்கக்கூடிய வீட்டின் அமைப்பே சொல்றேனே. என்னுடைய குருநாதர் பார்த்தாரு. என் வீட்டை சுத்தி நிறைய பனைமரம் இருக்கும். சொன்னார், ஆனந்து இங்க ஆசிரமம் அமைக்கலாம், இல்லைன்னா ஸ்கூல் மாதிரி அமைக்கலாம், கோயில் அமைக்கலாம். இதே வீட்டுல அரசியலாக மாற்ற வேண்டும் என்றால் உன்னால் வெற்றி பெற முடியாதுன்னார். இப்போ உங்ககிட்ட ஆன்மீக கதை தான் பேசிட்டு இருக்கேன், நல்ல முன்னேற்றத்தில் இருக்கேன். அதுக்கு பக்கத்துல பிசினஸ் வச்சா ஓடுமானா அந்த இடத்துக்கான அதிர்வு அது கிடையாது. ஒவ்வொரு இடத்திற்கும் ஒரு அதிர்வு உண்டு. அதுக்கு தகுந்தால் போல உங்கள் கனவிற்கு ஏற்றாற் போல ஒரு பரிகாரமும் உண்டு. இந்த காலகட்டத்துக்கான பரிகாரம் என்ன? மருத்துவ உதவி. 6 மாதங்கள் இயன்ற மருத்துவ உதவிகளை செய்யுங்கள். அப்போ அடுத்தது என்ன நிகழும் அப்படின்னா, அடுத்த வருடம் 2026 வரக்கூடிய கிரக அமைப்பு 1967 போல அமைகிறது. ஓ, இப்ப 67 நடந்த விஷயங்கள்லாம் இப்ப மறுபடியும் ரிப்பீட் ஆகும். 67 நடந்தது பெருமளவு திருப்பியும் ரிப்பீட் ஆவதற்கான வாய்ப்புகள் அதிகம். எனவே கூகுள் செய்து 1967 வேர்ல்டு ஈவெண்ட்ஸ்னு போட்டிங்கன்னா குரு சனீஸ்வரரை பார்த்திருப்பார் கடகத்துல இருந்து. அப்போ என்னென்ன நிகழ்ந்தது, அது போன்ற நிகழ்வுகள் அதே நடக்கணும்னு தேவையில்லை. அந்த காலத்துல டிவி பார்த்துருப்பாங்களா இருக்கும், இப்போ நம்ம செல்போன் பார்க்குறோம். இன்னும் 60 வருஷம் கழிச்சு வேற ஏதானு இருக்கும். ஆனால் அதே போன்ற ஈவெண்ட் ரிப்பீட் ஆகும் கூட சூழ்நிலை உண்டு. இது போன்ற காலகட்டங்களிலே எந்த அளவு மருத்துவம் சார் உதவிகளை செய்கிறீர்களோ உங்களுக்கு வெற்றிகளை தேடித்தரும்.